அம்மாவின் தந்தை தம்பி சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். நான் இப்போது கேரளா மட்டை அரிசியில் நம்ம ஒரு புட்டு பண்ண போகிறோங்க. அதுக்கு நேற்று நைட்டே நானும் ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே இடியாப்பத்துக்கு பண்ணுற மாதிரி நல்ல ஒரு வெள்ளை துணியில் உணர்த்தி எடுத்துட்டேங்க. கேரளா மட்டை ரைஸ் இப்படி தான் இருக்கும். இதோட பயன்கள் எண்ணில் அடங்காததுங்க. இதில் மக்னீஷியம் இருக்குது. இதை டெய்லி நம்ம உணவில் எடுத்துகிட்டு வர இல்லை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துகிட்டு வர உங்களுக்கு கொழுப்பு குறையும். அதோட உள்ள மக்னீஷியம் சத்து இருக்குது, நார் சத்து கூட இருக்குது, கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஆஸ்துமா தீவிரத்தை குறைக்கும். ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. வாரத்தில் ஒரு நாளாவது புட்டு இட்லி சாதமாக வடித்து நம்ம சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டாங்க. இப்போ குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை விப்பர் மோடில் வச்சு நல்லா புட்டுக்கு துருவுறா போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் துருவி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா புட்டு மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இதுக்கு நம்ம பிசையணுன்னே ஒன்றும் அவசியம் இல்லைங்க. ஊற வச்சு காய வச்சுட்டு மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல புட்டு மாவு பதத்தில் இருக்குது. நான் இது வேறு இதுக்கு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புட்டு மேக்கருக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு அரிசியாக இருந்தால் மறுபடியும் ஒரு சுத்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து அப்படியே பெசரி கொடுங்க. இதை நம்ம கஞ்சிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு எடுத்து அரைச்சிட்டு கஞ்சிக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு நமக்கு தயாராகிடுச்சு. இப்போது குக்கரில், அதாவது புட்டு மேக்கர் வச்சுருக்கேங்க. ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக கிடச்சிருச்சு. இப்போது இந்த புட்டு மேக்கர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா மாவு தயாராக இருக்குது. இப்போது புட்டு மேக்கரை நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி ஹோல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. ஜல்லடையை போட்டுறேன். இந்த மாதிரி ஜல்லடை இருக்கும். ஜல்லடையை போட்டுருங்க. கொஞ்சமாக நல்லா நெய் மணத்தோடு வேகும்போது நெய் மணத்தோடு நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் பரவாயில்ல மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம புட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புட்டு மேக்கரில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா மாவை உள்ளே சேர்த்துடலாம். மூணு கரண்டி மாவை சேர்த்துருக்கோம். அப்படியே மேலாப்பில் போல். அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம், இது வெல்லம் சேர்த்துலாம் சேர்த்துக்கோங்க. சக்கரை, இது தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இப்போது மறுபடியும் புட்டு மாவு, இப்போது மறுபடியும் தேங்காய் துருவல், இப்போது நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போது சர்க்கரை எடுத்துக்கலாம். நடுவில் நான் சர்க்கரை சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா நடுவில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் நெய் விட்டு பெசரி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். இதில் சர்க்கரை மேலாக லைட்டாக போட்டிருக்கேன். இருக்கிறதால மேலே புட்டு மாவு, கொஞ்சமாக தேங்காய் துருவல். அவ்வளோதாங்க. இதை புட்டு மேக்கரில் நம்ம இதில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இட்லி கொப்பரை வச்சுருக்கேன். அதாவது குக்கரை வச்சுருக்கேங்க. டங் ஸ்லிப் ஆகுது அப்பப்போ. அந்த குக்கருக்கு மேலே இந்த இட்லி இதை அதாவது புட்டு மாவை நம்ம சேர்த்துடலாம். கரெக்டாக வெயிட் போடுற இடத்துல கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
குக்கரில் நான் ரப்பர் போடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே நமக்கு ஆவி வரும். ஆவி வந்தால் தான் கொஞ்சம் நேரத்தில் வெந்ததாக அர்த்தமாகும். எடுத்து குக்கரில் வந்து ரப்பர் போடாமல் வேக வைக்கும்போது வெளியில் தான் ஆவி நிறையா போச்சு. அப்புறம் ரப்பர் போட்ட பிறகு தாங்க இதுலேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பேக் சைடு வழியாக இப்போ பார்த்திங்கன்னா சுவையான புட்டு ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வாழைப்பழம் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், கேரளா ஸ்பெஷல் மட்டை அரிசியில் புட்டு ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொள்ளு வெந்தய பொடி குழம்பு. இதுக்கு சூப்பர் காம்பினேஷன். ஊற்றி சாப்பிடும்போது மேலே வந்து நம்ம கொஞ்சம் சர்க்கரையை தூவிக்கலாம். ஏற்கனவே சர்க்கரை போட்டிருக்கோம். இங்கே நிறைய டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் இருக்கிறதால கொஞ்சமாக நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சர்க்கரையை வேக வச்சுருக்கோம் இல்லையா. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கேரளா மட்டை ரைஸு புட்டு.